ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் போய்ட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது பிளாக் கலர் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். சிசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்ப்ளிட் பிளேட் ஹெட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து லேயரில் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அது வந்து அன்பாக்சிங் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டோட நேம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபாண்டு என்ன ஃபாண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளிட் பண்ணிக்க இதுக்கு கரெக்டாக வர மாதிரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இதில் போயிட்டு லேயரில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு அன்பாக்சிங் கொடுத்துங்க. அன்பாக்சிங் கொடுத்துட்டு அதையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பாக்ஸ் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபாண்டில் போயிட்டு அதுவும் உங்கள் எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மேலே பேக்ரவுண்ட் பிளாக் கலர் சூஸ் பண்ணோம்ல அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த அனிமேஷன் பட்டன் இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிசர் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு லைட் ஸ்லைடர்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துங்க. இது ஃபஸ்ட் இதுக்கு செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டு அதே மாதிரி லைட் ஸ்லைடரில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹோலாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த வீடியோவில் எந்த லெட்டர்ஸை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். திரும்ப கைன்மாஸ்டர் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எங்கே இருக்கோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஸோ எனக்கு இங்கேருந்து வேணும்னா இதை டிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் போயிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறத ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி இது வரைக்கும் போதும் எனக்கு. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் ஆப்ஷன் போயிட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோடைய அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு
நம்ம செட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்ம அனிமேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அனிமேஷன் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் போயிடுங்க. அதில் வந்து உங்களுக்கு எதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்க்ரீன் போயிட்டால் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து போயிட்டு டிக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து பாக்ஸ் வந்து 8GB RAM, இன்டர்னல் மெமரி வந்து 128GB ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அன்பாக்சிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சில எஃபெக்ட்ஸோடு வந்து அந்த அன்பாக்சிங் இது வந்து காட்டிக்கலாம். பார்க்கவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.